கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. பெண்களின் காலை தியானத்தின் மூலமாக எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கூட தந்திருக்கிறார். நாம் எல்லாம் உண்மையுள்ளவர்கள், விசுவாசிக்கக்கூடியவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இந்த புதிய மாதத்தில் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு நாம் முதலாவது நன்றிகளையும் பலிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கலாம். இந்த நாளில் நம்ம உலகத்தில் பார்க்கும்போது கலக்கங்களும் பீதிகளும் நம்ம இருதயத்தை வாட்டுகிறது, வதைக்கிறது என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா? அப்போ நம்ம இருதயமெல்லாம் ஒரு கலக்கம் அடைகிறது. அப்போ இருதயம் கலங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருகிறதுனா மனிதனுக்கு பயம் உண்டாகிறது, என்னமாய் மாறுமோ என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நமக்கு தெரிந்த விஷயம், நம்மளுடைய சதையாகிய இருதயத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு முறை கூட நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி. அப்போ முதல்ல இருதயத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். காரணம், சீசர்கள் ஆண்டவரோடு கூட நடந்தார்கள். இப்பொழுது சீசர்களிடத்தில் அவருடைய மரணத்தை முன்னறிவிக்கிறார். அப்போ நீங்கள் கலக்கமடையாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் அந்த விஷயத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் என்ன செய்யாதீங்க, கலங்காதிருங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் வானத்தில் இருக்கிறார். அவர் யோசுவாவுக்கிட்ட சொல்லும்போது கூட ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உன் தேவனாகிய கர்த்தர். அப்போ யோசுவாவின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவன் அன்றைக்கு வார்த்தையின் மூலமாக, சத்தத்தின் மூலமாக, அன்றைக்கு தீர்க்கதரிசிகளின் மூலமாக அன்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அந்த தேவன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இல்லையா? அவர் இந்த உலகத்தில் வந்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லி, உலகத்தில் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீங்க, நீங்கள் கலங்காமல் இருங்கன்னு சொல்லி மத்தேயு 24:6 நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு எச்சரிப்பாய், கலங்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அப்படி சொன்ன ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். காரணம், நாம் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆகையினால தான். இதே எரேமியா 10:2 வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். அப்போ வானத்தில் அடையாளங்கள் தோன்றும், இயற்கையில் வித்தியாசங்கள் வரும், அழிவுகள் வரும். இது முன்னமே அறிவித்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதிருங்கள் என்று. இன்றைக்கி நம்ம இருதயத்தில் எத்தனை விதமான கலக்கங்கள் இருக்கிறது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாகட்டும், விளையாடுகிற பிள்ளைகளாகட்டும், எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு பயம் அவர்களை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். என்னமாய் முடியுமோ, இந்த மாதத்தில் எப்படி நடக்குமோ தெரியல அப்படின்னு. 8 மாதங்கள் நம்மளை நடத்தின ஆண்டவர் இந்த மாதத்திலும் நடத்த வல்லமையுள்ளவர் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ நாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நமக்குள்ள எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த பலன் எப்படி கிடைக்கும்? அதுதான் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் மூலமாக நம்மளை அவர் திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னிடத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசமாயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னவர் இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், நம்ம பல நேரங்களில் நம்ம இருதயத்தில் தோன்றக்கூடிய காரியம், எனக்கு யாரும் கிடையாது, என்னை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை, நான் ஒரு திக்கற்றவர்களாக இருக்கிறேன், நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்னைக்கு சொல்கிறாரு, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லுகிறார். எதற்காக அவர் வருகிறார்? வந்து உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். அசைவில்லாத அந்த ராஜ்யத்திற்கு உங்களையும் என்னையும் கொண்டு போக அவர் வருகிறார். அப்போ அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிற நாம்
என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, என்னிடத்துல நீங்கள் விசுவாசமாக இருங்க அப்படின்னு. அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும். அப்போ நீங்களும் நானும் வானத்தையும் பூமியையும் அண்டசராசரங்களையும் உண்டாக்கின அந்த தேவன் தான் சொல்லி இருக்கிறார், நீங்கள் கலங்காமல் இருங்கன்னு சொல்லி. அப்போ சொன்னவர் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். சொன்னவர் செய்யாமல் இருப்பாரோ? அவர் நிச்சயமாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் 15வது வசனத்தில், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், நீங்களும் நானும் ஒவ்வொரு நிமிஷமும் கெட்டு போகக்கூடாது. நம்மளுடைய எதிராளி நம்மளை கெட்டுப்போக பண்ணுகிறவன். ஆகவே கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளாக என்ன பிறந்திருக்கிறது? ஜீவன் பிறந்திருக்கிறது. ஆகவே அந்த ஜீவனை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் நமக்குள்ளே அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்போது அவர் தான் சொல்கிறாரு, பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ கலக்கமும் பயலும் திகிலும் நமக்கு இருக்கும்போது எப்படி நாம் சாந்தத்தோடு உத்தரவு சொல்ல முடியும்? ஆகவே நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், கலங்காமல் இருக்க வேண்டும், தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகள் யாராயிருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு போல பேசுகிறார். நம்மளுடைய இருதயம் கலங்காமல் இருக்கணும், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும், அவர் அனுப்பினவராகிய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். நமக்கு முன்னாடி வாழ்ந்து போன யோசுவா, அவருக்கு அந்த வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நமக்கு திக்கற்றவர்களாக நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, மீண்டும் வருவேன், கூப்பிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்ன தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தமாயிருந்து அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறபடியினாலே நம்மை பார்த்து இந்த நம்பிக்கை குறித்து கேட்கிறவர்களிடத்துல சாந்தத்தோடும் அமைதலோடும் நாம் உத்தரவு சொல்ல எப்போதும் நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.